வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு மணத்தேர் நிலைக்கு வந்தது. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். கமகமக்கும் சாம்பிராணி நறுமணம் காற்றோடு கலந்து வீடு முழுவதும் மணத்தது. மணி இரவு 7 இருக்கும். அன்று நிலா பால்மழை பொழிந்து கொண்டிருந்தது. கம்பராமாயணத்தை அனுபவித்து படித்து கொண்டிருந்தார் ராஜமாணிக்கம். அவரின் மனைவி செல்லம்மாள் இரவு சாப்பாட்டை தயார் செய்து கொண்டிருந்தாள். ராஜமாணிக்கம் செல்லம்மாளின் ஒரே புதல்வன் சிவா என்கிற சிவராமன் வெளியில் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு காதில் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு பாடும் நிலா எஸ்பிபியின் குரலை கேட்டபடி வெண்ணிலவை ரசித்து கொண்டிருந்தான். சிவா ஆண்களில் சிறந்தவன், அன்பானவன், பிறர் மனம் நோக பேசத் தெரியாதவன், கோபம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவன், பண்பானவன், பெண்களை மதிப்பவன், தன்னம்பிக்கை உடையவன், எம்.காம் படித்தவன். நாளைக்கு அவன் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாள். முதலாக நாளைக்கு சிவா வேலைக்கு போக போகிறான். ஒரு பிரபல தனியார் கம்பெனியில் அக்கவுண்டன்ட் வேலையில் சேரப்போகிறான். ராமாயணத்தை படித்து முடித்துவிட்டு ராஜமாணிக்கம் வெளியில் வந்தார். திண்ணையில் மகன் சிவா உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். அவன் அருகில் போய் உட்கார்ந்தார். சிவா கண்களை மூடி பாட்டை கேட்டு ரசித்து கொண்டிருந்தான். அவன் கையை மிருதுவாக தொட்டார் ராஜமாணிக்கம். கண்களை திறந்து பார்த்தான் சிவா. காதிலிருந்து ஹெட்போனை எடுத்துவிட்டு அப்பா என்றான். சிவா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்பா. சொல்லுங்கப்பா. நாளைக்கு நீ முதல்ல வேலைக்கு போற. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா நடக்கும். இருந்தாலும் என் மனசுல உள்ளத நான் உன்கிட்ட சொல்லணும்பா. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? நானும் உன்ன மாதிரி ஒரு கம்பெனில வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவன் தான். என் வாழ்க்கையில நடந்த மாதிரி உனக்கும் சில சந்தர்ப்பங்கள் வரலாம். அப்போ நீ சரியா நடந்துக்கணும். உன்னோட வளர்ச்சிகள் பிடிக்காம எதிரிகள் ஏதாவது பண்ணலாம். உன்னை கெடுக்க அழிக்க நினைக்கலாம். உன் நேர்மைக்கு சோதனை வரலாம். உன்னோட உண்மைத்தன்மைக்கு கலங்க வர மாதிரி சந்தர்ப்பங்கள் அமையலாம். ஆனா நீ மன உறுதியோட இருக்கணும். நேர்மை, உண்மை, நியாயம் இதுக்கு எதிரா நீ எப்போதுமே செயல்படக்கூடாது என்றார் ராஜமாணிக்கம். கண்டிப்பாப்பா, நான் எப்போதுமே நேர்மையா உண்மையா இருப்பேன். நியாயத்தின் பக்கம்தான் இருப்பேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்புறம் அப்பா, உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? கேளுப்பா. என் வாழ்க்கையில நடந்த மாதிரி உனக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்னப்பா? அப்படி உங்க வாழ்க்கையில என்ன நடந்தது? சொல்றேன்ப்பா. நான் சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என் வாழ்க்கையே உனக்கு மிகப்பெரிய உதாரணமா இருக்கும். என் வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த நான் உனக்கு சொல்றேன். அது உன்னோட எதிர்காலத்துக்கு உதவியா இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவரின் கடந்த கால வாழ்க்கையை சொல்ல ஆரம்பித்தார் ராஜமாணிக்கம். ராஜமாணிக்கம் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். அவரின் அப்பா குப்புசாமி கூலி வேலை பார்ப்பவர். அம்மா தெய்வானை பூ வியாபாரம் செய்து வந்தாள். ராஜமாணிக்கத்திற்கு முன்னால் 3 குழந்தைகள் பிறந்து இறந்து விட்டது. பிறகு பல வருடம் கழித்து ராஜமாணிக்கம் 4வது பிள்ளையாக பிறந்தார். அதனால் குப்புசாமியும் தெய்வானையும் ராஜமாணிக்கத்தை மிகவும் செல்லமாக வளர்த்தார்கள். ராஜமாணிக்கத்திற்கு 5 வயது ஆனது. அவரை பள்ளியில் சேர்த்தார்கள். அரசாங்க பள்ளியில் படித்தார். நல்ல மதிப்பெண்கள் வாங்கினார். 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி அந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு பெருமை சேர்த்தார். அதற்கு மேல் படிக்க வசதி இல்லை. அதனால் அவர் படித்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் உதவியோடு சென்னையில் ஒரு பிரபல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார். அந்த கம்பெனியின் ஓனர் பெயர் அருணாச்சலம். அவருக்கு ஏகப்பட்ட தொழில்கள் இருந்தது. அவரிடம் பணபலமும் அதிகமாக இருந்தது. ஆள் பலமும் அதிகமாக இருந்தது. அவரின் பல பிசினஸ்களில் ஒன்று வைர வியாபாரம். ஆம், விலை உயர்ந்த வைரங்களை வாங்கி விற்பனை செய்வதுதான் அவரின் முக்கிய தொழில். அருணாச்சலம் மிகவும் நல்லவர். நேர்மையின் மறு உருவம். சட்டத்திற்கு எதிராக இதுவரை ஒரு துரும்பை கூட அவர் கிள்ளி போட்டது இல்லை. மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் பயப்படக்கூடியவர். அதனால் நேர்மையாக தொழில் செய்து வந்தார். ஊருக்குள் அவருக்கு நல்ல பெயர் இருந்தது. அந்த வைர வியாபாரத்தில் கணக்கு வழக்கு பார்ப்பதற்காக ராஜமாணிக்கம் வேலைக்கு சேர்ந்தார். ராஜமாணிக்கமும் நேர்மையாக, உண்மையாக, விசுவாசமாக நடந்து கொண்டார். அவருக்கு மாதம் நல்ல தொகையை சம்பளமாக கொடுத்தார் அருணாச்சலம். தீபாவளி, பொங்கலுக்கு போனஸ் கொடுத்தார். அருணாச்சலம் வீட்டில் ஏதாவது விசேஷம் என்றால் தொழிலாளிகள் அனைவருக்கும் புத்தாடைகள் எடுத்து கொடுப்பார். வர வருமானத்தை வைத்துக்கொண்டு ராஜமாணிக்கம் வாழ்ந்து வந்தார். இருந்தாலும் அவர் மனதில் ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அருணாச்சலத்தை போல் நாம் ஏன் பணக்காரராக இல்லை? ஏழை கடைசி வரைக்கும் ஏழையாக இருக்க வேண்டுமா
எப்போது நல்ல நிலைமைக்கு வருவோம், பணக்காரராவோம் என்ற கேள்விகளும் ஏக்கங்களும் ராஜமாணிக்கம் மனம் முழுவதும் நிரம்பியிருந்தது. ராப்பகலாக உழைத்தார், கஷ்டப்பட்டார். ஆனால் மாதம் மாதம் சம்பளம் வந்ததே தவிர அவரின் ஏக்கங்கள் தீரும் அளவிற்கு பணம் வரவில்லை. நாட்கள் ஓடியது. அவரின் அப்பா அம்மா அவருக்காக வரன் தேடினார்கள். செல்லம்மாளை அவரின் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தார்கள். ராஜமாணிக்கம் செல்லம்மாள் திருமணம் சீரும் சிறப்புமாக நடந்தது. செல்லம்மாளை அழைத்து கொண்டு ராஜமாணிக்கம் சென்னை வந்தார். ராஜமாணிக்கத்திற்கு கல்யாணமானதால் அவரின் நேர்மையை பாராட்டி தனது அவுட் ஹவுஸில் ராஜமாணிக்கத்தையும் செல்லம்மாளையும் அருணாச்சலம் தங்க சொன்னார். அவரின் அன்பு கட்டளையை ராஜமாணிக்கத்தால் மீற முடியவில்லை. அதனால் ராஜமாணிக்கமும் செல்லம்மாளும் அருணாச்சலத்தின் அவுட் ஹவுஸில் அவர்களின் இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். இப்படியே நாட்கள் மெதுவாக நகர்ந்து சென்றது. ராஜமாணிக்கம் செல்லம்மாளுக்கு திருமணமாகி 2 வருடம் ஆகிவிட்டது. ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் கோவில் கோவிலாக போய்க் கொண்டிருந்தாள் செல்லம்மாள். ஆனால் ராஜமாணிக்கத்தின் எண்ணம் முழுவதும் பணக்காரனாவதில்தான் இருந்தது. எப்படி பணக்காரன் ஆவது, நிறைய பணம் வர என்ன செய்ய வேண்டும் என்பதிலேயே அவரின் சிந்தனை இருந்தது. அன்று ஆபீஸுக்கு சீக்கிரமாக செல்ல வேண்டிய நிர்பந்தம். ஆம், அன்று புது வைரங்கள் வருகிறது. அதனை தரம் பார்த்து பரிசோதித்து பின் வரவு செலவு கணக்கில் எழுத வேண்டும். அதனால் ராஜமாணிக்கம் வேகமாக கிளம்பிக் கொண்டிருந்தார். செல்லம்மாளும் பரபரப்பாக சமையல் வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். காலை உணவை முடித்துக்கொண்டு ராஜமாணிக்கம் ஆபீஸுக்கு கிளம்பினார். வேக வேகமாக ராஜமாணிக்கம் ஆபீஸ் வந்து சேர்ந்தார். அருணாச்சலமும் அவரின் மேனேஜர் சுந்தரமும் ஏற்கனவே ஆபீஸுக்கு வந்து விட்டார்கள். வைரக்கற்கள் வந்து விட்டது. அதன் தரத்தை சோதித்து பார்த்துவிட்டு பின் எவ்வளவு பணம் கொடுத்தோம், கொடுத்த பணத்திற்கு சரியான வைரக்கற்கள் வந்துள்ளதா, இதை யாரிடம் எவ்வளவு ரூபாய்க்கு விற்பது போன்ற ஆலோசனைகள் நடந்தது. பின் ஆலோசனை முடிந்த பிறகு ராஜமாணிக்கத்திடம் அருணாச்சலம் சொன்னார், நாம பேசினபடி கணக்கு வழக்க சரியா எழுதிடு. அரசாங்கத்தை நாம ஏமாத்தக்கூடாது. அதனால உண்மையான கணக்கை எழுது. நான் சொன்னபடி எழுதி கணக்கு புக்கை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துரு. நான் சாயந்தரம் வந்து கணக்கை பாக்குறேன். இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு என் மக வீட்டுக்கு போகணும். போயிட்டு சாயந்தரம் வந்துருவோம். உன் பொண்டாட்டி செல்லம்மா கிட்ட காலையிலேயே சொல்லிட்டேன். பார்த்து பத்திரமா இருங்க, நாங்க வரோம் என்றாரு அருணாச்சலம். சரி சார், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்றாரு ராஜமாணிக்கம். வைரக்கற்களை எடுத்து தனது பேக்கில் வைத்தார் அருணாச்சலம். அதன் பிறகு சென்று விட்டார். அருணாச்சலம் கிளம்பியதும் மேனேஜர் சுந்தரமும் டீ சாப்பிட கேண்டீன் சென்று விட்டார். இப்போது ராஜமாணிக்கம் மட்டும்தான் ஆபீஸில் இருந்தார். அருணாச்சலம் சொன்னது போல் கணக்கை எழுதி கொண்டிருந்தார் ராஜமாணிக்கம். அப்போது அவர் கையில் இருந்த பேனா கைதவறி கீழே விழுந்து விட்டது. பேனாவை குனிந்து எடுக்க போனார் ராஜமாணிக்கம். அப்பொழுது முதலாளி அருணாச்சலம் மேசைக்கு கீழே ஏதோ மின்னுவது போல் தெரிந்தது. பேனாவை எடுத்து மேசையின் மீது வைத்துவிட்டு அருணாச்சலம் மேசின் அருகே போனார் ராஜமாணிக்கம். குனிந்து பார்த்தார். அங்கு ஒரு வைரக்கல் மின்னிக் கொண்டிருந்தது. வைரக்கற்களை எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு கல்லு தவறி கீழே விழுந்துடுச்சு போல. அத கவனிக்காம மத்த வைரக்கற்களை எடுத்து பேக்ல வச்சுட்டு அருணாச்சலம் சார் கிளம்பிட்டாரு. மேனேஜர் சுந்தரமும் கவனிக்கல போல என்று நினைத்து கொண்டு அந்த வைரக்கல்லை எடுத்தார் ராஜமாணிக்கம். அந்த ஒரு வைரக்கல்லின் மதிப்பு பல லட்சங்கள் பெறும். அந்த வைரக்கல்லை கையில் வைத்து கொண்டு சுற்றியும் முற்றியும் பார்த்தார் ராஜமாணிக்கம். அப்பொழுது அந்த ஆபீஸில் அவரை தவிர வேற யாரும் இல்லை. இனிமேல்தான் அங்கு வேலை பார்க்கும் அனைவரும் வருவார்கள். டீ சாப்பிட சென்ற மேனேஜர் சுந்தரமும் இன்னும் வரவில்லை. அதனால் ராஜமாணிக்கம் அந்த வைரக்கல்லை எடுத்ததை யாரும் பார்க்கவில்லை. தனது கையில் பல லட்சம் மதிப்புள்ள வைரக்கல் இருக்கிறது என்று நினைக்கும் போதே ராஜமாணிக்கத்தின் உள்ளத்தில் சந்தோஷ வெள்ளம் பெருகியது. அதனை கையில் வைத்து மூடிக்கொண்டு கூத்தாடினார். உயரத்தில் அந்த கல்லை தூக்கி போட்டு பிடித்தார். கையில் அதனை வைத்து வயிற்றகன் வாங்காமல் பார்த்தார். கண்களில் ஒற்றி கொண்டார். அதற்கு முத்தம் கொடுத்தார். இருந்தாலும் அவ்வப்போது யாராவது வருகிறார்களா, தன்னை பார்த்து விட்டார்களா என்று சுற்றியும் முற்றியும் பார்த்து கொண்டார். யாரும் அங்கு இல்லை. தன்னை யாரும் பார்க்கவில்லை என்ற நம்பிக்கை வந்த பிறகுதான் அவர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். அதனை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து சட்டையின் உள் பாக்கெட்டில் வைத்து கொண்டார். இந்த வைரக்கல்லை விற்றால் எவ்வளவு தேரும்? இந்த பணத்தை வைத்து கொண்டு என்னென்ன வாங்கலாம், எங்கு வீடு கட்டலாம்,
மனைவி செல்லம்மாளுக்கு எந்த மாதிரி டிசைனில் நகை வாங்கி கொடுக்கலாம், புதிதாக கட்டப்போகும் வீட்டை எப்படியெல்லாம் கட்டலாம் என்று சிந்திக்க ஆரம்பித்தார். புதிதாக கட்டும் வீட்டிற்கு ஆத்தங்குடி பூக்கள் போட வேண்டும், அந்த காலத்து நகரத்தார் வீடு போல் கட்ட வேண்டும், தேக்கில் கதவு தூண் ஜன்னல் வைக்க வேண்டும் என்றெல்லாம் தனது மனதில் கனவு கோட்டையை கட்டிக்கொண்டிருந்தார் ராஜமாணிக்கம். அப்பொழுது அந்த ஆபீஸில் வேலை பார்ப்பவர்கள் எல்லோரும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தார்கள். அதனால் ராஜமாணிக்கம் ஒன்றும் தெரியாதவர் போல் இயல்பாக இருப்பது போல் நடிக்க ஆரம்பித்தார். ஆனால் அவரின் உள்ளம் சந்தோஷ தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. அதனை வெளிக்காட்டாமல் அமைதியாக வேலைகளை பார்த்தார் ராஜமாணிக்கம். அவ்வப்போது தனது சட்டப்பையை தொட்டு பார்த்து வைரக்கல் இருக்கிறதா என்று உறுதிப்படுத்தி கொண்டார். அடிக்கடி பாத்ரூமுக்கு போய் வைரக்கல்லை எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டு விட்டு பின் மறுபடியும் பாக்கெட்டில் வைத்து கொண்டு ஒன்றும் தெரியாதவர் போல் வேலைகளை பார்த்தார். இப்படியே அந்த நாள் உற்சாகமாக சென்றது. அந்த வைரக்கல்லையும் அருணாச்சலம் கேட்ட கணக்கு புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு விசிலடித்து பாட்டு பாடிக்கொண்டே வீட்டை நோக்கி போய்க் கொண்டிருந்தார் ராஜமாணிக்கம். வீடு நெருங்க நெருங்க அவருக்குள் இனம் புரியாத பயம், குழப்பம். அந்த வைரக்கல்லை எங்கு ஒளித்து வைப்பது, அதற்கு சரியான இடம் ஏது என்று யோசித்து குழம்பியபடி பயத்தோடு வந்தார். சரி, போனதும் வீட்டுக்கு பின்னாடி கிணத்தடியில புதைச்சு வச்சிருவோம். இல்ல வேண்டாம், அடிக்கடி வைரத்தை எடுத்து பார்க்க முடியாது. பீரோவுல நம்ம ஆபீஸ் ஃபைல் வைக்கிற இடத்துல மறைச்சு வச்சிருவோம். நம்ம ஆபீஸ் ஃபைலுன்னு செல்லம்மா அந்த ரேக்க தொடமாட்டா. நாமளும் அப்பப்ப பீரோவை திறந்து வைரக்கல்ல பார்க்கலாம். ஆபீஸ் ஃபைல பாக்குறோன்னு செல்லம்மாவுக்கும் சந்தேகம் வராது என்று முடிவு செய்தார் ராஜமாணிக்கம். அதன் பின் நிம்மதியாக வீட்டிற்கு வந்தார் ராஜமாணிக்கம். ஆனால் உள்ளே செல்லாமல் வெளியில் நின்று மறுபடியும் அந்த வைரக்கல்லை பார்த்து புன்னகைத்தார். பின் பேப்பரில் மடித்து சட்டை பையில் வைத்தார். அப்போது மாணிக்கம் என்ற குரல் கேட்டு ராஜமாணிக்கம் திடுக்கிட்டார். அது அவரின் முதலாளி அருணாச்சலத்தின் குரல். ராஜமாணிக்கம் திரும்பி பார்த்தார். அங்கு அருணாச்சலம் நின்று கொண்டிருந்தார். ராஜமாணிக்கம் மிரண்டு போய்விட்டார். வியர்த்து வடிந்தது. கால் நடுங்க ஆரம்பித்தது. ஆகா, மாட்டிக்கிட்டோம், கையும் களவுமா மாட்டிக்கிட்டோம். அந்த வைரக்கல்ல குடுன்னு கேட்க போறாரு, என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறாரு என்று நினைத்து ராஜமாணிக்கம் பயந்தார். பேசாம நாமளே இந்த வைரக்கல்ல கொடுத்துட்டு உங்க மேசைக்கு கீழே இது இருந்ததுன்னு சொல்லிரலாம் என்ற எண்ணத்தோடு ராஜமாணிக்கம் அருணாச்சலம் அருகில் சென்றார். என்ன மாணிக்கம், இப்பதான் வரியா என்று கேட்டார் அருணாச்சலம். ஆமாங்க சார். சரி மாணிக்கம், மக வீட்டுக்கு போயிருந்தோம்ல, உனக்கும் உன் சம்சாரத்துக்கும் சேர்த்து என் மக நாட்டுக்கோழி குழம்பும் மீன் வறுவலும் கொடுத்து விட்டுருக்கா. போய் அம்மா கிட்ட வாங்கிக்க. உன் பொண்டாட்டியை சாப்பிட்டு பார்த்து என் மக கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு சொல்ல சொல்லு. ஏன்னா என் மகளுக்கு கோழி குழம்பு வைக்க சொல்லி கொடுத்ததே உன் சம்சாரம்தான் என்று சொல்லிவிட்டு சென்றார் அருணாச்சலம். அருணாச்சலம் சொன்னதை கேட்டு ராஜமாணிக்கத்திற்கு சந்தோஷமாக இருந்தது. நல்ல வேலை, வைரக்கல்ல பத்தி அவர் கேட்கல, தப்புச்சண்டா சாமி என்று நினைத்து கொண்டு அருணாச்சலம் வீட்டிற்குள் சென்றார் ராஜமாணிக்கம். அருணாச்சலத்தின் மனைவி உமையாள் சமையல் அறையிலிருந்து வந்தாள். வா மாணிக்கம், உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்றாள். சிரித்த முகத்தோடு ராஜமாணிக்கம் உள்ளே சென்றார். கொஞ்சம் இரு, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றாள் உமையாள். பின் அவள் மகள் கொடுத்துவிட்ட கோழி குழம்பையும் மீன் வறுவலையும் எடுத்துக்கொண்டு வந்தாள். வாசனை மூக்கை தொலைத்தது. ராஜமாணிக்கத்தை பார்த்து உமையாள் சொன்னாள், இந்தா மாணிக்கம், என் மக செஞ்சது, உன்கிட்ட கொடுக்க சொன்னா. சாப்பிட்டு பார்த்து உன் பொண்டாட்டிய எப்படி இருக்குன்னு சொல்ல சொல்லு. சரிங்கம்மா, சார் இப்பதான் எல்லாம் சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி மாணிக்கம், உன் பொண்டாட்டிக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நாங்க பிறவி செய்வோம். ஆனா மாப்பிள்ள பறக்கிறதுல ஏரோப்ளான், ஊர்ந்து போறதுல கப்பலை தவிர எல்லாத்தையும் சாப்பிட்ற ஆளு. எனக்கு அசைவம் சமைக்க தெரியாது. அதனால என் பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுக்கல. புகுந்த வீட்டுக்கு போய் அசைவம் சமைக்க தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. நல்ல வேலை, உன் பொண்டாட்டி தான் சூப்பரா சொல்லி கொடுத்துருக்கா. இப்போ என் மக சமையலை பாராட்டி மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு புதுசா தங்க வளையல் வாங்கி கொடுத்துருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் உன் பொண்டாட்டி தான்ப்பா. அப்புறமா வீட்டுக்கு வந்து அவகிட்ட நன்றி சொல்லணும் என்றாள். இதுல என்னம்மா இருக்கு, என் பொண்டாட்டி அசைவம் நல்லா சமைப்பா. அவளுக்கு தெரிஞ்சத நம்ம பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. இதுக்கு எதுக்குமா நன்றி எல்லாம்? இல்ல மாணிக்கம், என் மனசு நிறைஞ்சு போயிருக்கு. நான் என் மனசார சொல்றேன்,
உன்னோட நேர்மையான குணத்துக்கும் உன் பொண்டாட்டியோட நல்ல மனசுக்கும் நீங்க 2 பேரும் ஒரு குறையும் இல்லாம 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. கூடிய சீக்கிரம் உன் வம்சம் தலைக்கும் பாரு என்றாள் உமையாள். உன்னோட நேர்மையான குணத்துக்கும் என்று உமையாள் சொன்ன வார்த்தை ராஜமாணிக்கத்தின் உள்ளத்தை கீறி கிழித்தது. அவர் பாக்கெட்டில் இருந்த வைரக்கல் அவர் இதயத்தை அழுத்தியது. அவர் மனசாட்சி உறுத்தியது. அதற்கு மேல் அவரால் உமையாள் கண்களை பார்த்து பேச முடியவில்லை. உங்க வாக்கு பலிக்கட்டும், நான் வரேம்மா என்று தலை குனிந்தபடி சொல்லிவிட்டு ராஜமாணிக்கம் அங்கிருந்து கிளம்பினார். அருணாச்சலம் வீட்டில் வேலை செய்யும் வேலையாட்கள், தோட்டக்காரன் எல்லோரும் தன்னை குற்றவாளி போல் பார்ப்பதாக ராஜமாணிக்கத்திற்கு தோன்றியது. வைரக்கல் விஷயம் இவர்களுக்கு தெரிந்து விட்டதா? அதான் தன்னை இப்படி பார்க்கிறார்களோ என்று பயந்து நடுங்கியபடியே தனது வீட்டை நோக்கி நடந்தார். எப்போதும் ஆபீஸிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் மனைவி செல்லம்மாவுடன் சந்தோஷமாக பேசுவார். ஆபீஸில் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்வார். ஆனால் இன்று மௌனமாக இருந்தார். வாங்க, இப்பதான் வந்தீங்களா? இருங்க, காஃபி கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் போக போனாள் செல்லம்மாள். செல்லம்மா, ஒரு நிமிஷம். நம்ம அருணாச்சலம் சாரோட பொண்ணு நாட்டுக்கோழி குழம்பு மீன் வறுவலும் செஞ்சுதான் நமக்கு கொடுக்க சொல்லி சார்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கு. நீதான் அசைவம் சமைக்க கத்து கொடுத்தியாமே, அதனால சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உமையாளம்மா சொல்ல சொன்னாங்க என்று சொல்லி நாட்டுக்கோழி குழம்பையும் மீன் வறுவலையும் கொடுத்தார் ராஜமாணிக்கம். அதனை வாங்கி கொண்டு செல்லம்மா சொன்னாள், உங்க முதலாளி அருணாச்சலம் குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பங்க. நம்மளை பெத்தவங்க அங்க கிராமத்துல இருக்காங்க. அருணாச்சலம் சாரும் உமையாள் அம்மாவும் தான் பெத்தவங்க மாதிரி நம்மள பாத்துக்கிறாங்க. அவங்க பொண்ணும் கூட பிறந்த பிறப்பு மாதிரி நல்ல பாசமா பழகுது. நாம கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உண்மையா விசுவாசமா இருக்கணும் என்றாள் செல்லம்மாள். உண்மை, விசுவாசம் என்ற வார்த்தையை கேட்டதும் ராஜமாணிக்கம் குற்ற உணர்வால் துடித்தார். பேசாமல் அமைதியாக இருந்தார். அதன் பிறகு அந்த வைரக்கல்லை பீரோவில் வைத்துவிட்டு வந்தார். செல்லம்மாவுடன் பேசவில்லை, டிவி பார்க்கவில்லை, ரேடியோ கேட்கவில்லை. தனிமையில் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது அவர் மனம் முழுவதும் பயம் நிரம்பியிருந்தது. அவரின் இதய துடிப்பின் ஒலி அவருக்கே கேட்டது. யாரை பார்த்தாலும் பயமும் பதட்டமும் ஏற்பட்டது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வைரக்கல் தான். அது வந்ததிலிருந்து நிம்மதி போச்சு. பயமும் பதட்டமும் அதிகமாச்சு. பேசாம அதை தூக்கி கீழே போற்றலாமா என்று நினைத்தார் ராஜமாணிக்கம். ஆனால் அவரால் முடியவில்லை. அதனை தூக்கி எறிய அவர் மனம் சம்மதிக்கவில்லை. இது நாம உழைச்சு சம்பாதிச்சதா இருந்தா இந்நேரம் பயம் வந்திருக்குமா? ஊர்ல அம்மா பாட்டியோட நகைய செல்லம்மாளுக்கு போட்டு அழகு பார்த்தாங்க. அந்த நகையோட நாம சென்னைக்கு வந்தோம். அந்த நகைய பார்த்து சந்தோஷப்பட்டமே தவிர பயப்பில்லையே. ஏன்னா அது திருடுனதில்ல, ஏமாத்தி வாங்கினதில்ல. பாட்டி நகை அம்மா அப்பா சம்மதிச்சு கொடுத்தாங்க, நாம வாங்கிக்கிட்டோம். அதனால சந்தோஷமும் நிம்மதியும் இருந்தது. ஆனா அதை விட உயர்வான வைரக்கல் இப்போ இருக்கு. ஆனா நிம்மதியும் இல்ல, சந்தோஷமும் இல்ல. அதுக்கு காரணம் இது நேர்வழியில வரல என்று நினைத்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தார் ராஜமாணிக்கம். நேரம் ஓடியது. பகலவன் மறைந்தான். இருள் சூழ்ந்தது. கரிய மேகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நட்சத்திரங்கள் ஜொலித்து கொண்டு இருந்தது. இரவை ஒளிமயமான சித்திரங்களாக மாற்றிக்கொண்டிருந்தது. அப்போது ராஜமாணிக்கத்தின் வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் பேச்சு குரல் கேட்டது. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல அந்த பேச்சு குரலை கேட்டு ராஜமாணிக்கம் திடுக்கிட்டார். மெதுவாக எழுந்து சென்றார். தோட்டத்திற்கு போனார். அங்கு அருணாச்சலம் ஒரு போலீஸ் அதிகாரியுடன் பேசிக் கொண்டிருந்தார். அதனை பார்த்ததும், ராஜமாணிக்கம் பட்ட பாட்டை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பது இல்லை. வார்த்தைகள் வராமல் பேச்சற்று செயலற்று நின்றார் ராஜமாணிக்கம். உடல் எங்கும் வியர்வை முத்துக்கள். உடனே வேகமாக ஓடி ஒரு மரத்திற்கு பின்னால் ராஜமாணிக்கம் ஒளிந்து கொண்டார். அவர் மனதில் 1000 எண்ணங்கள். கடவுள் ஏன் என்னை சோதிக்கிறார்? நான் என்ன தவறு செய்தேன்? மனம் நிறைய ஆசை. அதனை நிறைவேற்ற குறுக்கு வழியில் வந்த வைரக்கல். அதனை அனுபவிக்க முடியாமல் பயம். இப்போது போலீஸ் வேறு என்று மனதிற்குள் குமுறினார். அவ்வளவுதான், போலீஸில் மாட்டப் போகிறோம். மானம் மரியாதையெல்லாம் போக போகிறது. நேர்மையான தாய் தந்தைக்கு பிறந்த மகன் செய்யக்கூடிய காரியமா இது? இது தெரிந்தால் ஊரில் இருக்கும் நம் பெற்றோரின் நிலைமை. திருடனின் தாய், திருடனின் தந்தை என்றல்லவா அவர்களை இந்த ஊர் சொல்லும். என் மனைவி செல்லம்மாள்
திருடனின் மனைவி ஆவாள். இந்த அவமானத்தை அவள் தாங்குவாளா? நான் காவல் நிலையம் சென்ற பிறகு அவமானத்தை தாங்கிக் கொண்டு உயிரோடு இருப்பாளா? ஐயோ முதலாளி அருணாச்சலம், உமையாள் அம்மாள், அவர்கள் மகள், எல்லோரும் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? ஐயோ கடவுளே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று நினைத்து தவித்தார் ராஜமாணிக்கம். அதன் பிறகு கொஞ்ச நேரத்தில் அந்த போலீஸ் அதிகாரியும் அருணாச்சலமும் வந்தார்கள். அந்த மரத்தின் அருகே நின்றார்கள். ராஜமாணிக்கம் ஸ்தம்பித்து போனார். அப்போது அந்த அதிகாரி சொன்னார், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் என்றார். கண்டிப்பா சார் என்றார் அருணாச்சலம். ராஜமாணிக்கம் சிலை போல் நின்றார். அவர் உள்ளம் பட்ட பாடு அவரை படைத்த தெய்வத்துக்கே தெரியும். அந்த போலீஸ் அதிகாரி சென்று விட்டார். அதன் பிறகும் ராஜமாணிக்கம் அந்த மரத்தை விட்டு வெளியில் வரவில்லை. சிலை போலவே நின்றார். அதன் பிறகு அருணாச்சலம் ராஜமாணிக்கம் வீட்டிற்கு சென்றார். அவரின் பின்னாலேயே ராஜமாணிக்கம் போனார். மறைந்து நின்று கொண்டார். அருணாச்சலம் செல்லம்மாவிடம் கேட்டார், அம்மாடி செல்லம்மா, உன் புருஷன் எங்கம்மா என்று அருணாச்சலம் கேட்டதும் ராஜமாணிக்கம் திகைத்து போனார். போச்சு, நம்மள போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறாரு என்று பயந்தார் ராஜமாணிக்கம். கைகால் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. தெரியல சார், இங்கதான் ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து ஆகாயத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நான் சமைச்சிட்டு வந்து பாக்குறேன், ஆளை காணோம், எங்க போனார்னு தெரியல என்றாள் செல்லம்மாள். அப்படியா, சரிம்மா, நான் காலையில அவங்கிட்ட பேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அருணாச்சலம் வெளியில் வந்தார். மறைந்து நின்ற ராஜமாணிக்கம் எதேச்சியாக வருவது போல் வந்தார். வா மாணிக்கம், உனக்கு 100 ஆயுசு. எங்க போயிருந்த? தோட்டத்துல பேச்சு குரல் கேட்டுச்சு, அதான் வந்தேன். எனக்கு எதிரில ஒரு போலீஸ் அதிகாரி போனாரு. அப்புறம் நான் திரும்பி வந்துட்டேன். ஆமா, என்ன பார்க்கத்தான் வந்தாரு. நாங்க தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, நாளைக்கு நீ கொஞ்சம் ஆபீஸுக்கு சீக்கிரம் வந்துரு, அத சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு அருணாச்சலம் சென்று விட்டார். அருணாச்சலத்தை பார்த்தபடி அப்படியே நின்றார் ராஜமாணிக்கம். அப்பாடி, அந்த வைரக்கல்ல பத்தி கேட்கல என்று நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டார். பின் நிம்மதியாக வீட்டிற்குள் சென்றார் ராஜமாணிக்கம். பிறகு சாப்பிட்டு விட்டு ராஜமாணிக்கம் படுக்க சென்றார். என்னது இது, இன்னைக்கு இவர் நடவடிக்கை வித்தியாசமா இருக்கே. எப்பவும் மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு என்னடானா ஒரு வார்த்தை கூட பேசல, அமைதியா சாப்பிட்டாரு, இப்போ படுக்க போயிட்டாரு. என்னவா இருக்கும் என்று சிந்தித்து கொண்டிருந்தாள் செல்லம்மாள். படுக்க சென்ற ராஜமாணிக்கத்திற்கு தூக்கம் வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்தார். அந்த வைரக்கல்ல என்ன செய்யலாம் என்று சிந்தித்து கொண்டிருந்தார். செல்லம்மாள் எல்லா வேலையும் முடித்து படுத்து விட்டாள். நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். நேரம் இரவு 11 மணி இருக்கும். ராஜமாணிக்கம் மெதுவாக எழுந்தார். 4 புறமும் சுற்றி பார்த்தார். பின் மெதுவாக எழுந்து பீரோவை சத்தம் வராமல் திறந்தார். அந்த வைரக்கல்லை எடுத்து பார்த்தார். லைட் லேம்பு வெளிச்சத்தில் அதன் ஒளி கண்களை கூசியது. அந்த வைரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார். பின் கையில் வைத்தபடி பெட்டில் வந்து படுத்தார். அதனை பார்த்தபடியே தூங்கிவிட்டார். அப்போது தூக்கத்தில் செல்லம்மாளின் கை அவர் மேல் பட்டது. வாரி சுருட்டி எழுந்தார். மிரண்டு போய் உட்கார்ந்திருந்தார். இது கையில் இருந்தால் ஆபத்து, இதனை உடனே பீரோவில் வைக்க வேண்டும் என்று நினைத்தார் ராஜமாணிக்கம். அதனால் மெதுவாக சத்தம் வராமல் பீரோவை திறந்து வைரத்தை வைத்துவிட்டு மீண்டும் படுக்கையில் வந்து படுத்துக்கொண்டார். இரவு முழுக்க அவருக்கு உறக்கமே வரவில்லை. விடியற்காலையில் அவரையும் அறியாமல் உறங்கிவிட்டார். அந்த தூக்கத்தில் அவர் ஒரு கனவு கண்டார். அந்த கனவு இதுதான். வைரக்கல்லை விற்று பணம் வாங்கி வீடு கட்டும் வேலையே ஆரம்பிக்கிறார். இவருக்கு எப்படி வைரக்கல் கிடைத்தது என்று ஊர் மக்கள் பேசி போலீசில் புகார் கொடுத்து விட்டார்கள். போலீஸ் விசாரிக்கும் போது உண்மை வெளிவருகிறது. எங்கு போலீசில் மாட்டிக்கொள்வோமோ என்று பயந்து ராஜமாணிக்கம் ஓடுகிறார். பிடியுங்கள் அவனை என்று அருணாச்சலம் கத்துகிறார். மனைவி செல்லம்மா அவரை பார்க்க பிடிக்காமல் திரும்பி நிற்கிறாள். அவரை வெறுத்து விட்டாள். என்னை மன்னித்துவிடு செல்லம்மா என்று ராஜமாணிக்கம் அழுதார். அப்பொழுது என்னங்க என்னங்க என்று அவரை தட்டி எழுப்பினாள் செல்லம்மாள். திடுக்கிட்டு கண் விழித்தார் ராஜமாணிக்கம். என்னங்க ஆச்சு, ஏன் அழுகிறீங்க, எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க என்று கேட்டாள் செல்லம்மாள். அப்பொழுதுதான் தான் கண்டது கனவு என்று ராஜமாணிக்கம் புரிந்து கொண்டார். ஒண்ணுமில்ல, கனவு என்றார். சரியா போச்சு போங்க, நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். இப்படியா குழந்தை மாதிரி அழுகிறது என்று கேட்டாள் செல்லம்மாள். கனவுல எதையோ பார்த்து பயந்துட்டேன் என்று அசடு வழிய சொன்னார் ராஜமாணிக்கம். கடவுளே கடவுளே,
நல்லாத்தான் போங்க. சரி சரி, மணி 5 எந்திரிங்க. அருணாச்சலம் சாரு இன்னைக்கு ஆபீஸுக்கு சீக்கிரமா வர சொன்னார்ல என்று கேட்டாள் செல்லம்மாள். அட ஆமா என்று சொல்லிக்கொண்டே ராஜமாணிக்கம் எழுந்தார். குளித்து முடித்துவிட்டு பீரோவை திறந்து பார்த்தார். அந்த வைரக்கல் பத்திரமாக இருந்தது. அதனை பார்த்து சந்தோஷப்பட்டார் ராஜமாணிக்கம். அதன் பிறகு ராஜமாணிக்கம் சாப்பிட உட்கார்ந்தார். எப்போதும் சாப்பிடும்போது ராஜமாணிக்கம் செல்லம்மாளிடம் ஏதாவது பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் சாப்பிடுவார். ஆனால் இன்று அமைதியாக சாப்பிட்டார். என்னங்க ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா என்று கேட்டாள் செல்லம்மாள். உண்மையை சொல்ல போனால் ராஜமாணிக்கம் உடல்நிலை சரியில்லாதவர் போல்தான் காணப்பட்டார். அவர் இதயம் வழக்கத்தை விட வேகமாக துடித்தது. செய்யக்கூடாத தவறை செய்துவிட்டதாக துடித்தார். இதற்கெல்லாம் காரணம் அந்த வைரக்கல். ஆனாலும் அதை தூக்கி எறிய மனமில்லை. யாரிடமாவது கொடுக்கலாம் என்றால் அதற்கும் இந்த பாழா போன மனம் சம்மதிக்க மாட்டேன் என்கிறது. அதைத் தொடர்ந்து தன்னிடமே வைத்துக் கொள்ளவும் அவர் விரும்பவில்லை. இப்போது என்னதான் செய்வது? இதற்கு ஒரே வழி நடந்த அனைத்தையும் செல்லம்மாவிடம் சொல்வதுதான் என்று முடிவெடுத்தார் ராஜமாணிக்கம். பின் செல்லம்மாவை பார்த்து சொன்னார். செல்லம்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், வா என் கூட என்று சொல்லி செல்லம்மா கையை பிடித்து கொண்டு அழைத்து போனார். பீரோவை திறந்தார். அதிலிருந்து வைரக்கல்லை எடுத்து செல்லம்மாவிடம் கொடுத்தார். என்னங்க இது? வைரம் மாதிரி இருக்கு. வைரம் மாதிரி இல்ல, வைரந்தா. ஏதுங்க இது? உங்களுக்கு எப்படி கிடைச்சது என்று செல்லம்மா கேட்டதும் நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தார் ராஜமாணிக்கம். தலையில் கை வைத்தபடி மெத்தையில் உட்கார்ந்தாள் செல்லம்மாள். கண்ணீர் வடிந்தது. பின் ராஜமாணிக்கத்தை பார்த்து கேட்டாள், என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இல்ல செல்லம்மா, நாம சீக்கிரம் பணக்காரராகணும், அதுக்கு இப்படித்தான் திருடணுமா? இல்ல, நான் திருடல, கீழே கிடந்தது, நான் எடுத்தேன். எடுத்தீங்கல்ல, உடனே என்ன பண்ணிருக்கணும்? அருணாச்சலம் சார்கிட்ட கொடுத்துருக்கணும். ஆனா நீங்க கொடுக்கல. அப்போ அதுக்கு பேர் என்ன? திருட்டுத்தனம் தானே. மறுபடியும் திருட்டுன்னு சொல்லாத செல்லம்மா. வேற எப்படி சொல்ல? நான் தெரியாமத்தான் கேக்குறேன். நாம முதலாளியா இருந்து நம்ம கிட்ட இருந்த ஒரு வேலைக்காரன் இப்படி பண்ணியிருந்தா நாம என்ன பண்ணிருப்போம் என்று செல்லம்மா கேட்டதும் ராஜமாணிக்கம் தலைகுனிந்து நின்றார். செல்லம்மா மேலும் பேசினாள். நம்மள பெத்த பிள்ளைக மாதிரி பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? உங்க பள்ளிக்கூட ஹெட்மாஸ்டர் மூலமா தானே அருணாச்சலம் சார்கிட்ட வேலைக்கு சேர்ந்தீங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சா உங்க ஹெட்மாஸ்டர் உங்களை பத்தி என்ன நினைப்பாரு? உங்களை சிபாரிசு பண்ண பாவத்துக்கு அவரும் தலை குனிஞ்சு நிக்கணுமா என்று செல்லம்மாள் கேட்டதும் ராஜமாணிக்கத்தின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. செல்லம்மாள் மேலும் சொன்னாள், உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு இருந்தேன். இன்னைக்கு காலையில நீங்க சீக்கிரம் வேலைக்கு போறதால சாயந்தரம் சொல்லலான்னு இருந்தேன். ஆனா நீங்க பண்ண காரியத்துக்கு இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன சந்தோஷமான விஷயம் என்று கேட்டார் ராஜமாணிக்கம். நீங்க அப்பாவாக போறீங்க என்று செல்லம்மாள் சொன்னதும் ராஜமாணிக்கம் செல்லம்மாளை கட்டிப்பிடித்து ஆனந்த கண்ணீர் வடித்தார். செல்லம்மாள் மேலும் சொன்னாள், இந்த விஷயம் தெரிஞ்சதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இத உங்ககிட்ட சொல்ல எவ்வளவு ஆசையா காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நேத்துல நீங்க சரியாவே பேசல. சரி, இன்னைக்கு சொல்லலான்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள என் தலையில இப்படி ஒரு இடியை இறக்கிட்டீங்க என்று சொல்லி அழுதாள் செல்லம்மாள். அழுகாத செல்லம்மா, என் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சிரு. உங்களை நான் ஏன் மன்னிக்கணும்? மன்னிக்க வேண்டியது அருணாச்சலம் சாரும் உமையாள் அம்மாவும். அவங்க ஆசீர்வாதத்துலதான் நம்ம வம்சம் தலைக்க போகுது. அவங்களுக்கு போய் இப்படி துரோகம் பண்ணிருக்கீங்களே என்று செல்லம்மாள் கேட்டதும் தான் ராஜமாணிக்கத்திற்கு ஞாபகம் வந்தது. உன்னோட நேர்மையான குணத்துக்கும் உன் பொண்டாட்டியோட நல்ல மனசுக்கும் நீங்க 2 பேரும் ஒரு குறையும் இல்லாம 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. கூடிய சீக்கிரம் உன் வம்சம் தலைக்கும் பாரு என்று உமையாள் அம்மா சொன்னது அவர் ஞாபகத்திற்கு வந்தது. அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்தார். தலையில் அடித்து கொண்டு அழுதார். செல்லம்மாள் அவர் தலையை தடவி விட்டபடி சொன்னாள், அழுகாதீங்க. ஏழையா இருக்கிறது அவமானம் இல்லைங்க, திருட்டுத்தனம் பண்றதா அவமானம். ஏழை ராஜமாணிக்கத்தின் மகன் அப்படின்னு நாளைக்கு நம்ம பிள்ளைய பார்த்து இந்த ஊர் சொல்றதால எந்த அவமானமும் இல்ல. ஆனா திருடன் ராஜமாணிக்கத்தின் மகன் அப்படின்னு இந்த ஊர் சொன்னா அதுதாங்க அவமானம். அப்படி ஒரு நிலைமை வந்தா நம்ம குழந்தை எதிர்காலம் என்ன ஆகுறது என்று செல்லம்மாள் சொன்னதும் ராஜமாணிக்கம் தேம்பி தேம்பி அழுதார்.
வைரக்கல் மீது அவருக்கு இருந்த ஆசை போய்விட்டது. அவரை சமாதானப்படுத்தி செல்லம்மாள் சொன்னாள், தப்பு செய்யறது இயல்பு, ஆனா தப்ப திருத்திக்கிறதுதான் மனித குணம். திரும்ப திரும்ப தப்பு செய்யறது மிருகத்தனம். நீங்க உங்க தப்ப உணர்ந்துட்டீங்க. வாங்க, நானும் உங்க கூட வரேன். நடந்த எல்லாத்தையும் அருணாச்சலம் சார்கிட்டையும் உமையாள் அம்மா கிட்டையும் சொல்லலாம் என்றாள் செல்லம்மாள். இதுவரை ஆசைக்கும் நேர்மைக்கும் இடையில் ராஜமாணிக்கத்தின் மனத்தேர் ஆடிக்கொண்டு இருந்தது. செல்லம்மாளின் பேச்சை கேட்டு அவரின் மனத்தேர் நிலைக்கு வந்தது. ஆசையை விட நேர்மைதான் சிறந்தது. ஆசையை, லட்சியத்தை நேரு வழியில் அடைய வேண்டுமே தவிர குறுக்கு வழியில் அடையக்கூடாது என்று முடிவெடுத்தார் ராஜமாணிக்கம். பின் செல்லம்மாளை பார்த்து சொன்னார், இப்பதான் என் மனத்தேர் நிலைக்கு வந்திருக்கு. வா, உடனே சார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம் என்று சொல்லிவிட்டு அந்த வைரக்கல்லை எடுத்துக்கொண்டு அருணாச்சலம் வீட்டிற்கு சென்றார்கள் ராஜமாணிக்கமும் செல்லம்மாளும். அங்கு மேனேஜர் சுந்தரம் நின்று கொண்டிருந்தார். அவரிடம் அருணாச்சலம் பேசிக்கொண்டிருந்தார். சுந்தரம், நேத்து நல்லா எண்ணி பார்த்து வச்சேன். இப்போ ஒரு கல்லு குறையுது. நீங்க போன பிறகு நானும் டீ குடிக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த வைரக்கற்களை பார்க்கவே இல்லையே என்றார் சுந்தரம். நான் வைரக்கற்களை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம்தான் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க வேலைக்கு வந்திருப்பாங்க. அதனால அவங்கள நாம சந்தேகப்பட முடியாது என்றார் அருணாச்சலம். அப்போ ராஜமாணிக்கம் என்று இழுத்தார் சுந்தரம். சுந்தரம், ராஜமாணிக்கம் என் மகன் மாதிரி. பெத்த பிள்ளைய அப்பா சந்தேகப்படுவானா என்று அருணாச்சலம் கேட்டதும், சார் என்று கத்திக்கொண்டே ராஜமாணிக்கம் அருணாச்சலம் காலில் விழுந்தார். அவரை தூக்கி நிறுத்தி என்ன நடந்தது என்று கேட்டார். நடந்த எல்லாவற்றையும் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி அந்த வைரக்கல்லை கொடுத்தாரு ராஜமாணிக்கம். அருணாச்சலமும் உமையாளும் ராஜமாணிக்கத்தையும் செல்லம்மாளையும் பார்த்தார்கள். குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகி போய் நின்றார் ராஜமாணிக்கம். செல்லம்மாளோ அவர்களை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் தலைகுனிந்து நின்றாள். பேச சக்தியற்று படபடப்பில் மயக்கம் போட்டு விழுந்தாள். உமையாள் அவளை தூக்கி மடியில் வைத்து முகத்தில் தண்ணீர் தெளித்தாள். மெதுவாக கண்களை திறந்து பார்த்தாள் செல்லம்மாள். அருணாச்சலம் வீட்டில் வேலை பார்க்கும் பொன்னியக்கா செல்லம்மாவின் நாடியை பிடித்து பார்த்து விட்டு சொன்னாள், ராஜமாணிக்கம் ஐயா வம்சம் தலைக்கப் போகுது என்றாள். உடனே செல்லம்மாள் நெற்றியில் உமையாள் முத்தமிட்டாள். அருணாச்சலம் சிரித்தபடி ராஜமாணிக்கம் முதுகை தட்டி கொடுத்தார். வாழ்த்துக்கள் மாணிக்கம் என்றார். சார், என்ன மன்னிச்சிருங்க என்று சொல்லி அருணாச்சலம் காலில் விழுந்தார் ராஜமாணிக்கம். பரவாயில்ல மாணிக்கம், தப்பு செய்யறது சகஜம். ஆனா அது தப்புன்னு தெரிஞ்சதும் அதை திருத்திக்கிறதா நல்ல மனுஷனுக்கு அழகு. உன் தப்ப நீ எப்ப உணர்ந்துட்டியோ அப்பவே உனக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு என்றார் அருணாச்சலம். ராஜமாணிக்கம் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. அருணாச்சலம் மேலும் சொன்னார், உன் மனசுல இருக்கிற எண்ணம் எனக்கு புரியுது. ஏழையா பிறக்கிறது தப்பில்ல, ஆனா ஏழையா சாகுறது தப்பு. அதுக்காகத்தான் நீ போராடுற, எனக்கு புரியுது. ஆனா அதுக்கு நேரு வழியில தான் போகணுமே தவிர குறுக்கு வழியில இல்ல. நான் புதுசா இன்னொரு ஆபீஸ் ஓபன் பண்ண போறேன். நீ அந்த ஆபீஸ பொறுப்பா பாத்துக்க. உனக்கு சம்பளம் முன்ன விட 3 மடங்கு அதிகம் என்று அருணாச்சலம் சொன்னதும் ராஜமாணிக்கமும் செல்லம்மாளும் அவர் காலில் விழுந்து அழுதார்கள். கண்ணீரால் அவர்கள் பாவத்தை அவர்கள் கரைத்தார்கள். நாட்கள் ஓடியது. புதிய ஆபீஸின் நிர்வாக பொறுப்பை ராஜமாணிக்கம் ஏற்றுக்கொண்டார். சம்பளம் அதிகமானது. வாழ்க்கை தரம் உயர்ந்தது. செல்லம்மாளுக்கு பிரசவ நேரம் வந்தது. சிவராமன் பிறந்தான். செல்லம்மாளுக்கு தாய் வீட்டு சீர் என்று சொல்லி அதே வைரக்கல் வைத்த மோதிரத்தை சிவராமனுக்கு அருணாச்சலம் போட்டுவிட்டார். ராஜமாணிக்கமும் செல்லம்மாளும் கண்ணீர் மல்க நன்றி சொன்னார்கள். அதன் பிறகு ராஜமாணிக்கத்தின் திறமையால் அருணாச்சலத்தின் கம்பெனியில் நல்ல லாபம் வந்தது. அருணாச்சலம் மிக பெரிய தொழிலதிபரானார். ராஜமாணிக்கத்திற்கும் வசதி வாய்ப்புகள் பெருகியது. சொந்தமாக வீடு கட்டினார். ராஜமாணிக்கத்தின் கனவு அருணாச்சலத்தின் உதவியாலும் பெருந்தன்மையாலும் நிறைவேறியது. இது அனைத்தையும் ராஜமாணிக்கம் சிவாவிடம் சொல்லி முடித்தார். பின் சிவா கேட்டான், அப்போ என் கையில உள்ள வைர மோதிரம் அருணாச்சலம் சார் போட்டு விட்டதானா? ஆமாப்பா, அந்த வைரக்கல்லு அவரோடதான். ஆனா நீ வளர வளர மோதிரம் அளவையும் டிசைனையும் மாத்திக்கிட்டே இருந்தோம். ஓ, அருணாச்சலம் சார் ரொம்ப நல்லவர்ல என்று கேட்டான் சிவா. ஆமாப்பா,
இத நான் உனக்கு ஏன் சொன்னேன்னா, தப்பு செய்ய 1000 சந்தர்ப்பங்கள் வரும். ஆனா நாம நேர்மைய கைவிற்ற கூடாது. நாம ஒழுக்கத்தை, நேர்மைய, உண்மைத்தன்மைய சோதிக்க 1000 சந்தர்ப்பங்கள் வரும். நாம உயிரே போனாலும் நேர்மை தவறக்கூடாது. ஒழுக்கமா உண்மையா இருக்கணும். நேர்மையா இருந்தா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி நம்மள மூளைச்சலவை செய்வாங்க. ஆனா நாம உறுதியா இருக்கணும். நேரு வழியில போனா வெற்றி தாமதமாகலாம், ஆனா நிரந்தரமானது. குறுக்கு வழியில போனா வெற்றி உடனே கிடைக்கலாம், ஆனா நிரந்தரம் இல்லாதது. நிரந்தரமான வெற்றி தான் நமக்கு வேணும். அதனால நாம நேரு வழியில தான் போகணும். நேர்மையானவங்க திறமசாலியா இருந்தா அவங்க நிச்சயம் வெற்றி பெறுவாங்க. பொறாமக்காரங்களால அல்லது கெட்டவங்களால அவங்களோட வெற்றியை தாமதப்படுத்த முடியுமே தவிர தடுக்க முடியாது. இங்கு யாரும் யாரையும் வாழ வைக்கவும் முடியாது, யாரும் யாரையும் அழிக்கவும் முடியாது. தீதும் நன்றும் பிறதர வாரா. நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். கர்மா இஸ் பூமரங். புரியுதா சிவா என்று கேட்டாரு ராஜமாணிக்கம். புரியுதுப்பா, நிச்சயம் நான் நேர்மையான வழியில நியாயமா நடப்பேன் என்றான் சிவா. அவன் தலையை தடவி கொடுத்து ரொம்ப சந்தோஷம் என்றாரு ராஜமாணிக்கம். அப்பாவும் மகனும் பேசி முடிச்சாச்சா? வாங்க சாப்பிட. சூடா சாப்பிட்டாதான் ருசியா இருக்கும் என்றாள் செல்லம்மாள். சிவாவும் ராஜமாணிக்கமும் புன்னகையோடு சாப்பிட சென்றார்கள். கதை முடிவுற்றது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.